நம்ம அருண் கிட்ட என்னன்னு சொல்ல போறோம்? ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தோன்னு தான் சொல்லணும். கோயில்ல உக்காந்துட்டு வந்தோன்னு சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைன்னு அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அருண் கிட்ட சொல்லிட்டா அப்போ என்ன பண்றது? ரஞ்சிதா, உன் பயத்தாலையும் குழப்பத்தாலையும் நீ திடீர்னு ஏதாவது கேக்குற. என்னால சட்டுன்னு பதில் சொல்ல முடியல. கோவிலுக்கு தானே வந்திருக்கோம், சாமி ஏதாவது வழி காட்டும். ஒரு பொய், அத மறைக்க இன்னொரு பொய்ன்னு மேல மேல பொய் சொல்லி இன்னும் எவ்வளவு நாள் அண்ணி இப்படியே நடிக்கிறது? உண்மையா இருந்துட்டா பயமும் இல்ல, டென்ஷனும் இல்ல. சந்தோஷம் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் நிம்மதியாச்சும் மிஞ்சும். ஆனா ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் இப்போ நரக வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அண்ணி. ரஞ்சிதா, உன் மனசு சமாதானம் ஆகணும் தானே நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்தும் அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி ரஞ்சிதா? என்னால முடியல அண்ணி. அருணை ஏமாத்துறோமோங்கிற சங்கடமே என்ன போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கு. என் வாழ்க்கைய காப்பாத்திக்க தான் நான் இப்படி செஞ்சேன்னு எனக்கு நானே என்ன காரணம் வேணா சொல்லிக்கிட்டாலும் என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்க அண்ணி. நான் கர்ப்பம்னு சொன்னதும் அருண் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்படியே நான் சொன்னதை ஏத்துக்கிட்டாரு. எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு இந்த நிமிஷம் வர ஒரு கேள்வி கேட்கல. என் மேல ஒரு துளி கூட சந்தேகப்படல. என்ன சந்தேகப்படுறவங்க கிட்ட கூட அவருதான் எனக்காக நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா எனக்காக அவர் இதை செய்வாரு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு உண்மையா நான் நடந்துக்கவே இல்லையே. ஐயோ, எங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு அருண் எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்தாரு தெரியுமா? அந்த குழந்தைக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்றாரு. அந்த சந்தோஷமும் நிஜமாக போறது இல்லையே. ரஞ்சிதா, எல்லா உண்மையும் அருணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அருண் என்ன திட்ட வேண்டாம், கோவப்பட்டு கத்த வேண்டாம், இல்ல அடிக்கவோ வேண்டாம். என்ன துரோகிங்கிற மாதிரி ஒரே ஒரு பார்வை பார்த்தாலே போதும். நான் அப்படியே செத்துருவேன் அண்ணி, நான் செத்துருவேன். ரஞ்சிதா, அழாத ரஞ்சிதா. உன் பிரச்சனைக்கான தீர்வு உன்கிட்ட தான் இருக்கு. சொன்ன பொய்யை நினைச்சு கவலைப்படுறத விட அது உண்மையாக்குற வழிய பாருன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ அதுக்கான வழியை யோசிக்கிறத விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்ல ரஞ்சிதா. ப்ளீஸ் ரஞ்சிதா, இப்படி அழாத. சொன்னா கேளு ரஞ்சிதா, அழாத ரஞ்சிதா. சொன்னா கேளு. இங்க பாரு, எல்லாரும் பாத்துட்டே போறாங்க. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு எந்திரிச்சு வா. பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம். சாமி கண்டிப்பா நல்ல வழி காட்டும். எந்திரி. டாக்டரை பார்க்கணும்னா கரெக்ட் டைமுக்கு போக வேண்டாமா? அதை விட்டுட்டு ரஞ்சிதா இங்கே வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. சீதாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காளே, ஏதோ தப்பா இருக்கு.